நம்ம வந்து வீட்டிலேயே ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு வந்து திங்ஸஸ் இருக்காது. ஸோ வந்து நம்மளால எக்யூப்மெண்ட் செய்வோம். முதல் முறையை நம்ம வந்து டம்பிள் செஞ்சு பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிருக்க வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போல் வந்து பிவிசி பைப்பில் வந்து 6 இன்ச் வந்து 2 இது கட் பண்ணிக்கோங்க. பிவிசி பைப் வந்து இது போல் வந்து 2 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சிமெண்ட் ஒரு டப்பா எடுத்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு மண் எடுத்துக்கோங்க. சிமெண்ட்டுக்கு தேவையான மண் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் போல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மண்ணை ஆட் பண்ணிக்க நல்லா, ஆனால் ரொம்ப ஆட் பண்ணிக்கிட்டாதீங்க. அது எவ்வளோண்டு சிமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சிமெண்ட் வந்து இது போல் வந்து நல்லா குழச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ண பார்த்தீங்களா குழா, அதில் வந்து நான் பாதி ஃபில் பண்ணிப்போம். ஃபில் பண்ணதுக்கப்புறம் டீ பவு வந்து இது சென்டராக வச்சுக்கோங்க. இதே மாதிரி வெட்டி வச்ச குழாறு 2த்தையும் ஃபில் பண்ணிப்போம். சிமெண்ட் வைக்கும்போது பார்த்திங்கன்னா கீழே வந்து தர்மாக்கோல் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால வந்து நானும் தர்மாக்கோல் தான் வச்சுருக்கேன். பாதி இருந்து வைக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இது போல் வந்து பாதி வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வச்சுக்காதீங்க. அதுக்கப்புறம் டீ பவு வந்து உள்ளே வச்சுருங்க சென்டரை பார்த்து. இந்த சுற்றி இருக்கிற குழா வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா வந்து சிமெண்ட் வந்து உடையாமல் இருக்கு. இந்த குழா வைக்க போகிறோம். இதை வந்து 2 நாள் காய வச்சுட்டு பார்ப்போம். 2 நாள் காஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எடுத்து பார்ப்போம். எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தர்மாக்கோலோட அச்சில் அப்படியே உண்டுருக்கு பாருங்கள். இப்போ நம்ம 2த்தையும் எடுத்துப்போம். 2மே நல்லா காஞ்சிருச்சு. ரொம்ப வெயிட்டாக வேறு இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து கலர் அடிப்போம். இப்போ பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்க கொஞ்சம் போல வந்து காஞ்சிருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு குழா மாதிரி இந்த பைப் எடுத்துக்கோங்க. இந்த பைப் வந்து இதில் நம்ம ஃபிட் பண்ணணும். பாருங்கள் இது போல் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. வேணும்னா நீங்கள் க்ளூ கூட வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டம்பிள்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம்பிள் செஞ்சு முடிச்சாச்சு. இது கொஞ்ச நேரம் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப வெயிட்டாக இருக்குது.